ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம சேனலோட முதல் டுட்டோரியல் வீடியோ அண்ட் இந்த பெயிண்டிங் தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா, ஸ்டார்ட் பண்ணலாமா? எப்படி நம்ம சமைக்கிறதுக்கு முன்னால் தேவையான பொருட்கள் அப்படிங்கிறத எடுத்து வைக்கிறோமோ அது மாதிரி பெயிண்டிங் பண்ணுறதுக்கு முன்னால் தேவையான கலர்ஸை எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போ இந்த பெயிண்டிங்கில் நம்ம ரொம்ப பேசிக் கலர்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். எல்லோ யூஸ் பண்ணுவோம், ரெட் யூஸ் பண்ணுவோம், ஒயிட் யூஸ் பண்ணுவோம், அப்புறம் பிளாக் யூஸ் பண்ணுறோம். அவ்வளோதான். ஓகேவா, சரி. இப்போ இந்த பிக்சர் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது வந்து சூரியன் ஐதர் உதிக்கிற டைம்லேயோ இல்லை அஸ்தமிக்கிற டைம். இது மோஸ்ட்லி அஸ்தமிக்கிற டைம் தான் நம்ம வந்து இப்போ பண்ண போகிற பெயிண்டிங். ஆக்சுவலி நீங்கள் சூரியன் அஸ்தமிக்கிறத பார்த்துருப்பேள். அது வந்து அந்த ஸ்கை வந்து ஃபுல் ஆரஞ்சாக இருக்கும். அதுக்கப்புறம் அது கம்மியாகி அது கலர் வந்து ஃபேட் ஆகிட்டே வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு சீன் தான் நான் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு தான் வந்து நம்ம அந்த சின்ன எல்லோ போர்ஷனில் நிறைய ஒயிட் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு பேல் எல்லோ வர மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணுறோம். நம்ம இது மேலே போக 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 நம்ம வந்து அந்த கலர்ஸை வந்து ஜாஸ்தி பண்ணிகிட்டே போகிறோம். ஓகேவா, இப்போ இதில் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பிளெயின் ஒயிட் பேப்பர். இப்போ நம்ம இந்த பேப்பரோட சைஸ் பார்த்தீங்கன்னா A6 இருக்கிறதுலையே குட்டியான சைஸ் பேப்பர் இதுதான். ஆனால் இந்த பேப்பரை நம்ம எடுத்துட்டு நம்ம எவ்வளோ அழகான ஒரு பெயிண்டிங் க்ரியேட் பண்ண போகிறோம் இல்லையா? அதுதான் வந்து ஆர்டிஸ்டோட ஸ்பெஷாலிட்டியே. நம்ம என்ன போரிங்கான இருக்கிற மெட்டீரியல்லையும் நம்ம வந்து அழகாக ஆக்க முடியும். அதனால தான் நம்மளை வந்து ஆர்டிஸ்ட் அப்படின்னு கூப்பிட்றா. ஸோ நம்ம வந்து இந்த சேனலில் இந்த மாதிரி நிறைய ஆர்ட் க்ரியேட் பண்ணுவோம், நிறையா கற்றுக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச டெக்னிக் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். உங்களுக்கு ஏதாவது டெக்னிக் தெரிஞ்சுன்னா எனக்கு சொல்லித்தாங்கோ. சரி, நம்ம வந்து இப்போ வந்து செகண்ட் லேயருக்கு போகிறோம். இந்த செகண்ட் லேயரில் நம்ம என்ன பண்ணோம்னா, கொஞ்சம் எல்லோ கொஞ்சம் ரெட் மிக்ஸ் பண்ணினா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு கலர் கிடைக்கும். அண்ட் இதுக்கு மேலே போக 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 நம்ம அந்த ரெட்டோட கன்சிஸ்டன்சியை ஜாஸ்தி பண்ணிகிட்டே இருக்கணும். எல்லோ சேமாக தான் இருக்கும், ஆனால் அந்த ரெட் மிக்ஸ் பண்ணுறதை வந்து கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிகிட்டே இருந்தான்னா நம்மளுக்கு அந்த கிரேடியன்ட் எஃபெக்ட் மாதிரி கிடைக்கும். ரொம்பவே அழகாக இருக்கும் அது பார்க்குறதுக்கு. ஓகேவா, இதெல்லாம் க்ரியேட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நம்ம வந்து இதை ஸ்மூத்தாக அப்படியே பிளெண்ட் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம ஃபுல் கேன்வாஸை கவர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து பிளெண்டிங் பண்ணிட்டு இருக்கோம். சரி, நம்ம இந்த வேலை பண்ணிட்டு இருக்கிறத உங்களுக்கு ஒரு சைட் ஸ்டோரி. ஓகேவா, இப்போ இந்த சேனலோட பேர் வந்து சித்திரம் பேசுதடி. நான் ஏன் இந்த சேனலுக்கு இந்த மாதிரி ஒரு பேர் வச்சேங்கிறது உங்கள் யாருக்காவது தெரிஞ்சதுன்னா சீக்கிரமாக கமெண்ட்டில் போய் மென்ஷன் பண்ணுங்க. இப்போ நம்ம ஸ்டோரிக்கு வருவோம். நான் இந்த சேனல் ஆரம்பிக்கிறத ஏதாவது கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணணுமே அப்படிங்கிறது நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு வந்து வரைகிறதுனா ரொம்ப பிடிக்கும், பாடுறது அதை விட பிடிக்கும். சரி, நான் அப்படியே யோசிச்சுட்டு இருக்கிறத ஏன் நம்ம பாடிண்டே வரைஞ்சுட்டே அப்படியே பேசிண்டே, ஸோ இது எல்லாத்தையும் ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சி அப்படியே ஒரு வர பை ப்ராடக்டை வந்து நம்ம வந்து சேனலில் போடலாமே அப்படின்னு ஒரு நினப்பில் தான் வந்து இந்த சேனலில் ஆரம்பித்தேன். ஸோ அதனால தான் இந்த பர்டிகுலர் சேனலுக்கு சித்திரம் பேசுதடி அப்படிங்கிற ஒரு பேர் வந்து நான் வந்து சஜஸ்ட் பண்ணினேன். இப்போது இந்த பேரில் பார்த்தீங்கன்னா சினிமா இருக்குது, சினிமா பாட்டு இருக்குது, ஏன் சீரியல் கூட இருக்குது இல்லையா? பட் நம்மளோட தாட் ப்ராசஸ் என்னென்னா, நம்ம பேசுகிறோம், நம்ம பாடுறோம். ஸோ அதனால் சித்திரம் பேசுறதடி கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ண பேர் தான் இது. ஓகேவா, சரி, நம்ம இப்போ பெயிண்டிங்க்கு வருவோம். இப்போது நம்ம பேக்ரவுண்ட் வந்து முடிச்சாச்சு. ஸோ இப்போது நம்ம க்ரியேட் பண்ண போகிறது என்னென்னா, நம்ம வந்து ஒரு வயல் மாதிரி, ஒரு ஃபீல்டு மாதிரி வச்சுக்கோங்களேன். அது க்ரியேட் பண்ணி அப்புறம் 2 தென்னம்பரம் போட்டு அப்புறம் 2 பறவை போட்டு அப்புறம் ஒரு சின்னதாக ஒரு வீடு தான் க்ரியேட் பண்ணுறோம். அண்ட் இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுற கலர் பிளாக் கலர். இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்டில் பிளாக் கலர் யூஸ் பண்ணால் அந்த பெயிண்டிங்கோட லெவல் எங்கேயோ போயிடும். இப்போ நீங்கள் இந்த பெயிண்டிங் கம்ப்ளீட் பண்ணால் உங்களுக்கே அது வந்து புரியும். ஓகேவா, ஸோ அதுதான் வந்து நம்ம வந்து இப்போ க்ரியேட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் எங்கெங்கே உங்களுக்கு வந்து அந்த தின்னாக ஏதாவது வரையணும்னு தோணுறதோ அங்கெல்லாம் வந்து நீங்கள் பென் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ப்ரஷில் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ அதனால தான் நான் வந்து இங்கே இந்த மாதிரி ஒரு ஜெல் பென் மாதிரி நான் யூஸ் பண்ணுறேன். இது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா பென்சிலில் எழுதுறது ரொம்ப ஈஸி இல்லையா, ப்ரஷில் எழுதுறது ரொம்பவே கஷ்டம். ஸோ அதனால தான் ஜெல் பென் வந்து இட்ஸ் அ வெரி குட் டூல் இந்த மாதிரி ப்ரிசிஷனாக ஏதாவது சின்னதாக மைன்யூட்டாக பண்ணுறதுக்கெல்லாம். ஓகேவா, சரி, இப்போது நம்ம வந்து பாட்டுக்கு வரலாம். எனக்கு வந்து இந்த சேனல் ஆரம்பிக்கிறத அந்த சித்திரம் பேசுதடி எந்தன் சிந்தை மயங்குதடி சித்திரம் பேசுதடி, இந்த பாட்டு என்னோட மனசில் ரொம்பவே நின்றுது. ஏன்னா அதுலேயும் வந்து அந்த சிவாஜி கணேசன் சார் பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோயினோட படத்தை பார்த்து தான் வந்து ஏதோ பாடின்னு இருப்பார். அண்ட் நம்மளும் இங்கே அந்த மாதிரி தானே என்னமோ ட்ரை பண்ணுறோம். ஸோ அதனால் சரி, இந்த பேர் தான் வந்து நம்ம சேனலுக்கு பேருனா இந்த பேர் தான் அப்படின்னு நான் டிசைட் பண்ணினேன். சரி, நம்மளோட பெயிண்டிங் வந்து இப்போ ஓரளவுக்கு ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு டைமுக்கு வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம வந்து வீடு கட்டியாச்சு, மரம் போட்டாச்சு, அதுக்கப்புறம் இப்போ இந்த வயல் போட்டாச்சு, வேலியும் போட்டாச்சு. ஆனால்
வீட்டுக்குள்ளே யாராவது இருக்க வேண்டாமா? அதனால தான் நம்ம வீட்டுக்குள்ளே இப்போ லைட்டை சுவிட்ச் ஆன் பண்ணுறோம். ஓகேவா? அதுக்கு தான் வந்து நான் வந்து சரி சின்னதாக ஒரு ஜன்னல் மாதிரி போடலாம், அப்புறம் டோர் மாதிரி போடலாம் அப்படிங்கிறத போட்டுருக்கேன். அண்ட் நீங்கள் சூரியன் உதிக்கிறதையோ இல்லை அஸ்தமிக்கிறதையோ பார்த்தீங்கன்னா அந்த சூரியனோட வெளிச்சம் நம்மளோட என்னெல்லாம் ஆப்ஜெக்ட்ஸ் பக்கத்தில் இருக்கோ அதுலேயும் வரும். ஸோ அதனால தான் இங்கே வந்து இந்த மரத்துக்கெல்லாம் ஒரு ஸ்லைட் டச் கொடுக்குறோம். அந்த சூரியன் வெளிச்சத்தோட ரிஃப்ளெக்ஷன் அது. சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா நீங்கள் பண்ணுறது உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். உங்களுக்கு ஏதாவது பிடிக்கலைன்னா அதை வந்து திருப்பி அழிச்சுக்கலாம் இல்லையா? ஏன்னா இந்த மாதிரி பெயிண்டிங்கில் அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா பிளாக் கலர் வந்து யூ கேன் யூஸ் இட் எனி வே யூ வாண்ட். ஸோ அதனால தான் எனக்கு அந்த டோர் வந்து போட்டது சரியாக பிடிக்கல, அதனால அழிச்சிட்டேன். கடைசியாக வருது வந்து நம்ம 2 பறவை வரைஞ்சிட்டோம். அதுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணி பறவை வரைஞ்சி நம்ம வந்து இப்போது நம்மளோட செல்லோ டேப்பை வந்து பிரிக்க போகிறோம். டன்டன் நம்மளோட பெயிண்டிங் முடிஞ்சாச்சு. ஆஹா ஆஹா எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்க. அந்த கலர்ஸ் எல்லாம் எவ்வளோ அழகாக இருக்கு இல்லையா பார்க்குறதுக்கே. ஸோ இதுதான் வந்து நம்மளோட பெயிண்டிங். இந்த டுட்டோரியல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் லைக்கும் போட்டுவிடுங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you soon.